அன்பு சொந்தங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நடிகர் விஜய் அண்ணனை பற்றி தான் பேச போகிறேன். திருச்சியில் பிரச்சாரத்தில் நல்லா பேசினாப்புல. இந்த மாதிரி வரையக்கூடிய விஷயந்தான். பேப்பரை வச்சு எழுதி வச்சு பேப்பர்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி சில அரசியல்வாதிகள் அவரை பற்றி கிண்டலாக பேசுனாங்க. நான் அவங்களுக்கு ஒரு சின்ன பதில் கொடுக்குறேன். நீங்களாம் ஆரம்பத்துலேருந்து எப்படி பேசுனீங்க சொல்லுங்கள். எழுதி வச்சு பேசினாத்தான் மக்களுக்கு போய் தெளிவாக போகும். ஏன் தெரியுமா? சின்ன கருத்துக்கள் இமோஷனாக பேசும்பொழுது அடுத்த என்ன பேச போகிறோம் அப்படின்னு தெரியாது. அதனால் ஒரு பாயிண்ட்டை எழுதி வைக்கிறது பேச்சாளர்கள் பட்டிமன்றத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எழுதி வச்சு தான் பேசுவாங்க. அப்படி தான் அந்த கவனங்கள் சிதறிடும். நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது கவனம் சிதறிடும். அதை அடிப்படையில் தான் அண்ணன் விஜய் அண்ணன் எழுதி வச்சு தான் பேசினார். அதில் மறுக்க முடியாத உண்மை. சரி, உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அவர் எழுதி வச்சு பேசுகிறாரு, எழுதாமல் பேசுகிறாரு, பார்த்து பேசுகிறாரு, பார்க்காம பேசுகிறாரு. மக்களுக்கு செய்யறன்னு வர்றாருல்ல, அதை வரவேறுங்க. எது கிண்டல் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல். அப்புறம் இன்னொரு சின்ன கருத்து. 250 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஆக்டர் அவர் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறார். அதை விட்டுட்டு ஒரு சினிமா துறையை விட்டுட்டு மக்களுக்காக நான் சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லும்போது உங்களால் முடிஞ்சது ஆதரவு கொடுங்க. அவர் நக்கல் பண்ணி நையாண்டி விட்டு பேசுகிறது எந்த விதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, புரட்சித்தலைவி அம்மா, அதேமாதிரி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், அதுக்கடுத்து விஜய், எல்லாருமே நடிகர்கள் மக்களுக்கு செய்யத்தான் வந்திருக்காங்க. அவங்கவுங்க சம்பாரிச்ச பணத்தை அப்படி அப்படியே விட்டுட்டு தான் போயிருக்காங்க. அதனால் நடிகராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நல்லது தான் பண்ணுவாங்க. யாரையும் கிண்டல் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம்.